morning. I'm Dr. Swaminathan, head of liver and multi-organ transplant robotic GHPV surgery, Kaveri Group of Hospitals. இன்னைக்கு நம்ம இங்கே கூடியிருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு we wanted to tell about this 4-month-old baby. நம்ம வந்து இங்கே காவேரியில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம நிறைய பீடியாட்ரிக் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். ஆனால் இதில் என்ன சிறப்பம்சம்னா இது வந்து 4 மாத குழந்தை, அதுவும் வந்து less than 5 kilos வெயிட்ல இருந்த குழந்தை. இவங்களுக்கு வந்துட்டு பிறப்புலேயே லிவரில் இருக்கக்கூடிய பித்தக்குழாய்கள் பாதிக்கப்பட்டனால அவங்களுக்கு ஜாண்டிஸ் உருவாகி லிவர் ஃபெயிலியர் ஆகி ஒரு 4 மாதத்தில் நம்மக்கிட்ட வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு உடனே நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்க அம்மா வந்து அவங்க கல்லீரலில் ஒரு சின்ன பகுதியை தானம் கொடுக்க முன் வந்தனால அதை நம்ம கவர்மெண்ட் அப்ரூவல்லாம் எடுத்துட்டு அவங்களோட அம்மா கிட்ட இருந்து ஒரு 110 கிராம் லிவரை வந்து எடுத்து லெஃப்ட் லோப் ஆஃப் த லிவர்ல இருந்து இடது பக்கத்துல இருந்து ஒரு 110 கிராம் லிவரை எடுத்து அந்த குழந்தைக்கு நம்ம வந்து அந்த டேமேஜான அந்த கல்லீரலை முழுக்க வெளியில எடுத்துட்டு இந்த சின்ன பகுதி கல்லீரலை பொறுத்தணும். ரொம்ப கிரிட்டிக்கலான போர்ஷன் என்னன்னா அந்த லிவர் 110 கிராம் உள்ள பொறுத்துறதுக்கே மிகவும் சிரமமா இருந்தது. காரணம் அதோட ரத்த குழாய்கள்லாம் ரொம்ப ரொம்ப சின்னது. ஒரு 4 மாத குழந்தை 5 கிலோ இருக்கிற ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்கள்லாம் வந்துட்டு 2 மில்லிமீட்டர்ஸ்ல தான் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து மேக்னிஃபிகேஷன் வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுத்தணும். இதுக்கு மயக்க மருந்து கொடுக்கறதும் ஒரு சேலஞ்சிங்கான ஒன்று. 8லேருந்து 10 மணி நேரம் அந்த குழந்தைக்கான அந்த ஒரு மயக்க மருந்து கொடுத்தது. அந்த அம்மாக்கும் அந்த லிவரை டொனேட் பண்ண அவங்களுக்கும் நம்ம வந்து லாப்ரோஸ்கோப் மூலமாக அந்த லெஃப்ட் பகுதியான அந்த கல்லீரல் நம்ம எடுத்தோம். அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறமும் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 20 நாட்கள் அந்த குழந்தைய வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் வராமல் அந்த குழந்தைய வந்து நம்ம கிட்ட இருக்கிற அதிநவீன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாகவும் எக்ஸ்பர்டீஸ் மூலமாகவும் நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஐசியூ டீம் டாக்டர் விக்னேஸ்வரன், நம்ம பீடியாட்ரிக் இன்டென்சிவ்ஸ் டாக்டர் சிவராமன் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைய ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் வராமல் ஒரு 20 நாளில் அதை நம்மளால் டிஸ்சார்ஜ் பண்ண முடியுது. இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா இது எல்லாமே முழுக்க நம்மளோட முதலமைச்சர் காப்பீடு திட்டம், விரிவான காப்பீடு திட்டத்துக்கு கீழே நம்ம பண்ணனால அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாக்கும் ஆப்ரேஷன் முழுக்க இலவசமாக நடந்தது. இதுக்கான வசதிகள் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலில் இருக்கு. இது அடல்ட்ஸ், குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வந்து வசதி நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலில் செஞ்சு கொடுக்குறோம். பேஷண்ட் வந்து நார்மல் லீட் பண்ணுவாங்க, அதை பற்றி சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்த 20 நாள் இப்போ நம்ம இந்த கஸ்டமர் இந்த குழந்தை இப்போ ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போய் அடுத்த ஒரு 3 மாதங்களுக்கு ரொம்ப இன்டென்ஸாக நம்ம வந்து இவங்களை ஃபாலோ பண்ணுவோம். லிவர் நல்லா உடம்புல செட் ஆயிருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் போது இது ஜெனட்டிக் கண்டிஷன். அதனால ஒன்ஸ் நம்ம புது லிவர் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க ஒரு நார்மல் லைஃப்க்கு திரும்பி போயிடுவாங்க. இவங்க நல்லபடியாக எல்லா குழந்தைங்களை போலையும் வளர்ந்து ஸ்கூலுக்கு போய் மற்ற எல்லா வேலைகளும் செஞ்சு நல்லா படித்து நார்மலாக எல்லா குழந்தைய போலையும் வாழ முடியும். இவங்களுக்கும் இப்போ டாக்டர் சிவராமன் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி இந்தியாவில் செஞ்ச முதல்ல செஞ்ச குழந்தையெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து டாக்டருக்கே படித்து முடிச்சுட்டு இன்னைக்கு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப காமனாக வெளியுலகத்துலையும் வெளிநாடுகளையும் செஞ்சுக்கிட்டு தான் ஆகும். இது மெசேஜ் டு த பப்ளிக் என்னன்னா இந்த மாதிரி பச்சிளம் குழந்தைங்களுக்கு மஞ்சக்காமலை வரும்போது ரொம்ப குயிக்காக இந்த லிவர் ஸ்பெஷாலிட்டி இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலை அணுகணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக இதை கண்டுபிடிக்கிறோமோ அவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போனோம்னா சக்ஸஸ் ரேட் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னைக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. அவங்களோட பேரண்ட்ஸே முன் வந்து லிவரை கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து சீக்கிரம் டிரான்ஸ்பிளான்ட் செய்யலாம். இந்த டிரான்ஸ்பிளான்ட்டும் இப்போ முதலமைச்சர் காப்பீடு திட்டம் மூலமாக செய்கிறனால பண பிரச்சனை, அதாவது இதை வந்து விலை உயர்ந்த இந்த ப்ரொசீஜரை செய்ய முடியுமா அப்படின்ற தயக்கத்தில் இருக்க பேஷண்ட்ஸும் வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் அணுகுனாங்கன்னா இது காவேரி ஹாஸ்பிட்டலில் முழுக்க அப்ரூவல் இருக்குது. அதனால இதை பயன்படுத்தி லிவர் ஃபெயிலியரில் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோ அடல்ட்ஸோ நம்மளை அணுகுனாங்கன்னா கரெக்டான டைமில் அணுகுனாங்கன்னா நம்ம முதலமைச்சர் காப்பீடு திட்டம் மூலமாகவே முழுக்க இலவசமாக கல்லீரல் மாற்று சிகிச்சை செஞ்சு கொடுக்க முடியும். சார், இதோட அவேர்னஸ் என்ன? அது வந்து பிறப்புலேயே வந்து நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமலை இருக்கும். அதுக்கான வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து மருந்து மாத்திரையே குணப்படுத்தக்கூடிய நோயாக இருக்காது. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பிறப்புலேருந்தே கல்லீரல் முழுக்க டேமேஜ் ஆகியே பிறப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அது எந்த சின்ன ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் அவங்க உடனே லிவர் டிரான்ஸ்பிளான்ட் செய்யக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அதை ரெஃபர் பண்ணாங்கன்னா டைம்லி டிரான்ஸ்பிளான்ட் செஞ்சு அந்த குழந்தைங்களை நம்மளால காப்பாற்றி ஒரு நார்மல் லைஃப்பை அவங்களுக்கு கொடுக்க முடியும் நம்மளால.
டாக்டர் இப்போ அடல்ட்டோட லிவர் எடுத்து இன்ஃபேக்ட் இருக்கிறதுனால அது ஏஜிங் ஏதாவது ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காதுங்க. ஏன்னா வந்துட்டு அந்த லிவரும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட சேர்ந்து வளரும். அது அவங்க அம்மாவோட வயதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26, 27 வயசு தான் அந்த அம்மாக்கும். ஸோ அந்த லிவரும் ரொம்ப நல்ல ஒரு யங்கான லிவர் தான். அடுத்து அந்த லிவரே பார்த்தீங்கன்னா ஒரு 40, 50 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளரும். நமக்கு 80 வயசு ஒருத்தர் உயிரோடு இருக்காருன்னா அவர் வரைக்கும் நமக்கு லிவர் வேலை செய்து பாருங்க. அதே மாதிரி தான் இதில் வந்து எந்த பிரச்சனையும் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லா டெஸ்ட்டும் செஞ்சு பார்ப்போம். டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு முன்னாடியே லிவர் கொடுக்க போகிறவங்களுக்கு அது கொடுக்குறனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அந்த லிவரும் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு நல்லா வேலை செய்யணுன்றதெல்லாம் முழுக்க ஊர்ஜிதம் பண்ண பிறகு தான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட்டுக்கே அவங்கள ரொம்ப அக்செப்ட் பண்ணி கொண்டு போனோம். சார் நம்ம நாட்டில் இந்த மாதிரி பாதிப்பான குழந்தைங்களை எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்கு? அது கரெக்டாக சொல்ல முடியாதுங்க. அது பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான். எந்த மாநிலத்தோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கோ, எங்கே ஹெல்த் கேர் அதிகமாக இருக்கோ அங்கே தான் வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. பல குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி இல்லாத சில ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பிறந்த ஒரு மாதம் 2 மாதத்தில் மஞ்சக்காமாலையில் வீட்டிலேயே இறந்துருவாங்க. நமக்கு வந்து இது தெரியக்கூட தெரியாது. ஆனால் நம்ம இப்போ தமிழ்நாடு மாதிரி ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு ஸ்டேட்டாக இருந்ததுன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு மஞ்சக்காமலை நம்ம உடனே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும். ஆனால் இந்தியாவில் இது எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கிறது. அதுக்கான அவேர்னஸ் எப்படி சார்? இது வந்து கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய இனிஷியேட்டிவ். அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கணும். ஒரு குழந்தைக்கு பச்சிளம் ஒரு மஞ்சக்காமலை வந்ததுன்னா அது எந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அங்கேருந்து அடுத்து டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ சீக்கிரம் ரெஃபர் பண்ணணுன்றதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ். தேங்க்யூ.